நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2025 என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு 9ஆம் பாவகத்தின் அதிபதியான சூரியன் 9ஆம் பாவகத்திலே உட்கார்ந்துருக்கிறார். இதில் ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்மளுடைய ஜோதிட முறைப்படி பாவக அதிபதி அந்த பாவகத்திலே அமரும் பொழுது பாவக காரக நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறவா இல்லை மைனஸாக எடுத்துக்கிறவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 2 விஷயங்கள் எப்பவுமே ஒரு உடல் காரகம் உயிர் காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 காரகத்துவத்தை நம்ம பார்க்கணும். உறவா உயிரா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது
இந்த மாதம் உங்களுக்கு சூரியனுடைய முழு ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எப்பவுமே ஒரு சுய ஜாதகத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலுவாக இருந்தால், இந்த 3 பாவகங்களும் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் சமாளித்து விடுவார். எந்த இடத்திலும் தன்னை நிலைநாட்ட முயற்சி செய்து வெற்றி பெறுவார் என்பது அர்த்தம். அது சுய ஜாதக ரீதியாக சொல்லுவோம். அப்போ இது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் சொல்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு. இப்போ லான்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஜாதக கட்டத்துலேயுமே லா அப்படிங்கிறது தான் நம்முடைய லக்னம். அப்போ இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதி யாருடைய ஜாதகத்திலலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கோ அவர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிடுவாங்க. இதை பாருங்கள், இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வரையும் நம்ம எல்லா ராசிக்கும் பலன் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இந்த 9ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இப்போ நம்ம பேசுகிற ராசி, உங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல வரோம்? சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பையும் பேசுகிறோம், இறை அருளை பேசுகிறோம். எல்லா விஷயங்களையும் ஒரு ஆசிரியருக்குரிய சூழ்நிலையில் பேச வேண்டிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுடைய தனுசு ராசிக்குள்ளே வந்தோடனே நம்ம மாறுறோம். அப்போ உங்கள் ராசியை பற்றி பேசும்போதே நம்மளுடைய மனம் மாறுது. இந்த அளவுக்கு ஒரு ஆசிரியத்துக்குரிய செயல்பாடில் பேசணுங்கிற எண்ணம் தோணுது. அப்போ நீங்களாம் சர்வசாதாரணமான ஆளா? நீங்கள் இறை அருளின் முழு பாக்கியவான்கள். ஆனால் படுத்த வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ள இந்த கலியுகத்தில் ஏற்படுது. தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது இந்த குடும்பத்திலையும் பிறந்து வளரக்கூடிய சூழ்நிலை தான் தனுசு ராசிக்கு உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் அற்புதமாக பிடிச்ச ராசியுமே தனுசு ராசி தான். இது நான் பொதுவாக சொல்லலாம். உண்மையிலே ரியலாகவே தனுசு ராசி பார்த்திங்கன்னா இறை அருளில் சக்தியை பெற்ற ராசி. அப்போ இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால முழு இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வெற்றி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கும். அல்லது ஏற்கனவே அரசாங்க வேலையில் நீங்கள் இருக்கீங்க அல்லது உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அந்த வேலையவே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிற நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொது நலத்தை மக்கள் புரிந்து கொண்டு அரசாங்கம் மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய சூழ்நிலை, ஒரு மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு. அதுபோல் தனுசு ராசி எப்பவுமே பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அதை வெளிக்காட்டணுங்கிற எண்ணமே கிடையாது. நான் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் உதவி செய்கிறேன், அவ்வளோதான். நீ பிடிச்சா நீ உதவி செய் அப்படிங்கிற பண்பாளராக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது பணம் கொடுத்து வாங்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயங்களை சென்று அங்கே சிவ ஆலயத்தில் உள்ள வீரபத்ரரை பார்த்து மனசார மனதுருகி நீங்கள் போய் கேளுங்க. நான் இப்படி ரூபா கொடுத்தேன், என்கிட்ட வாங்கிட்டு நீ ஏமாற்றிட்டான், நான் மனசார கஷ்டப்படுறேன், என் பணம் எனக்கு வேணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருங்கன்னு சொல்லி
நீங்கள் ஒரு தீபம் போட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா அவர் போய் பார்த்துக்குருவார் வீட்டில் அவனை. அவர் உறுதியாக உங்களுக்கு உங்களுடைய பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அற்புதமாக உதவி செய்வார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வழிபாடு சொன்னோம்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள் அதை மனசார செய்யணும், உள் மனதோடு செய்யணும். அப்படி செய்யும்பொழுது இறை அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு கிரகங்களுடைய அத்தனை விதமான தடைகளும் உடைக்கப்பட்டு உங்களுக்குரிய அங்கீகாரம், உங்களுக்குரிய பணம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.